வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு துலாத்துக்கு ஜூலை மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம துலா லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க, சனி 5ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் கிரகம் மேஷம் முதல் ரிஷபம் வரை டிரான்சிட் ஆகுது. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் மிதுனத்துல கடகத்துல டிரான்சிட் ஆகுது. புதன் சிம்மத்துக்கு கூட 20ஆம் தேதி வந்துடுவார். ஸோ இந்த நட்சத்திர ரீதியாக இந்த கிரகங்கள் பயணிக்கிறதை எல்லாமே கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த பலன்களை சொல்றோம். ஒரு கிரகம் என்பது இருக்கிற இடத்தினுடைய பலனை தராது, அது செல்லுகின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். அந்த நட்சத்திர அதிபதிகளும் சஞ்சாரத்திலே நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப எந்த பாவ தொடர்புகள் இருக்கிறாருன்னு பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். இதை தான் நம்ம ஜனன ஜாதகத்துல கரெக்டாக நோட் பண்ணி 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உபநட்சத்திரங்கிற கான்செப்ட்ல நம்ம அதை டேலி பண்ணணும். அப்பதான் நமக்கு லைஃப் லாங் எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் நமக்கு தொழிலுக்கு நல்லது, எந்த கிரகம் உறவுக்கு நல்லது, எந்த கிரகம் கஷ்டத்தை கொடுப்பது எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில தான் நமக்கு கோச்சார பலன்கள்லையும் கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக நன்மை தீமைகள் நடக்கும். ஸோ இதெல்லாம் போக போக நீங்க அதில் இன்வால்வ் ஆக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பதிவுகளில் நம்ம இப்போ ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நடைமுறைகளை நாம் திருத்திக்கலாம். ஒரு தொழிலுக்கு சாதகமான நட்சத்திரங்கள்ல தொழில் பண்ணணும், உறவுக்கு சாதகமான நட்சத்திரங்கள்ல அந்த காரியங்கள்ல ஈடுபடணும், கஷ்ட நஷ்டம் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல புது முயற்சிகளை தவிர்க்கணும். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாத பலன் எடுக்கும் பொழுது ஒரு 3 பகுதியா எடுத்துக்கலாம். 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 19லிருந்து 31 வரைக்கும் ஒரு பலன். இந்த 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்ல வேலைக்கு, பணவரவுக்கு, தொழிலுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவா சிறப்பா இல்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். இந்த 5 நாட்கள் வேலை சார்ந்து நமக்கு சில பெரிய லெவல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அது நமக்கு துலா லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இது எல்லாமே ஜலராசிகள்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், மீனம், கடகம். அப்ப இந்த அமைப்புல நமக்கு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, புதன் மெயினா, குருவும் பார்ட்டா வேலை செய்யும். இந்த சனி கிரகமும் புதன் கிரகமும் நமக்கு நல்ல நிலைமைகளை இருக்கிறது, அதனால நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சில வேலையில திடீர் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்க ஐடியில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கலாம். இது எல்லா விதமான தொழில் அமைப்பிலையும் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, இப்போ சொந்த தொழிலே ப்ரொடக்ஷன் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, அனைத்து விதமான தொழில்கள்லையும் இது ஒரு பெரிய பூஸ்டப்பை உண்டு பண்ணும். அதாவது ஒரு ட்ரெண்டு, மார்க்கெட்டு சிறப்பா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்த பகுதி 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பண விஷயத்துல கராரா இருந்துக்கணும். ஏனென்றால் திடீர் நஷ்டங்கள், கஷ்டங்கள் அல்லது திடீர் செலவுகள் அல்லது உறவு ரீதியாகவே கூட நமக்கு ஏதாவது பண செலவுகள் ஏற்படலாம். ஸோ அந்த விஷயத்துல நம்ம குருவனுடைய ஆதிக்கத்துல மைனஸ் கொடுக்கறதுனால அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். குழந்தைகள் நலம், இப்போ இது எல்லாத்துலேயுமே பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம பார்த்துக்கணும். அதாவது புது முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ தொழில் செய்கிறவங்களா இருந்தால் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணி புதுசான ஃபீல்டில் இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல தான் பிறரை நம்பி செய்கிற காரியங்களில் அவசரப்படக்கூடாது. பார்ட்னர்ஸும் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர்ஸும் ஆகட்டும்,
கணவன் மனைவி உறவுல பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இந்த 13 நாட்கள்ல கொஞ்சம் மனசஞ்சலங்களும் சில அவமானங்களும் சில கஷ்ட நஷ்டங்களும் இருக்குதுங்கிறது நமக்கு கிரகங்கள் நட்சத்திர ரீதியாக உணர்த்துகின்றன. அதே நேரத்தில் நம்ம ஜாதகத்துல நல்ல திசை நல்ல புத்தி அந்தரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது வளர்ச்சிகளில் கொண்டு போகும். இது ஒரு மைனஸ் ரொம்ப மைன்யூட்டா நடந்துட்டு போயிடும். மனதளவில் சில பாதிப்புகள் உண்டு பண்ணிட்டு போயிடும். பெருசா பாதிப்பு இருக்காது. ஜென்ரலாகவே வேலை செய்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. சொந்த தொழில் பண்ணுறவங்க முதலீடு பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கு அடுத்து 19ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அந்த 13 நாட்களில் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதே மூளை உழைப்பு தொழில், அதாவது கமிஷன் வகை, ஸ்மார்ட் ஒர்க்கு, ஐடி லைனு, இது மாதிரி செய்கிறவங்க, கலை தொழில் இதில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அது ஒரு லிமிட்ல தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ ஜென்ரலாக நமக்கு கிரகங்கள் அமைப்பில் 4, 8, 12 அப்படிங்கிறது நெகட்டிவான ஸ்தானம். அதில் 8ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காரு. அது இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரங்கள் ரீதியாகத்தான் நம்ம அதை உள்ள போய் பார்க்கணும். இப்போ 2 கிரகமுமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. இப்போ குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. 12ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த குருவுக்கும் கேதுவுக்கும் இடையில ஒரு காம்பினேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பார்வை பலன் நமக்கு கொடுக்குது. ஆனால் அது 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கொடுக்கறதுனால இது கஷ்ட நஷ்ட விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வேலை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இந்த கிரகங்கள் நல்ல கிரகங்கள் தான். சில பேருக்கு ஆன்மீக ரீதியாக சில அமானுஷ்யங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இருக்கு. அதனால சில பேருக்கு உயிர் ரீதியாகவோ அல்லது எதிர்பாராத தன வரவோ இந்த மாதிரி வர்றதுக்கும் சிலது பேருக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஜென்ரலா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் 12ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அவர்களுடைய வலிமை என்பது சற்று குறைவுதான். அது சுப கிரகமாகவே இருந்தாலும் கூட. பட் இப்ப என்னன்னா சந்திரன் நமக்கு யாருன்னு பார்க்கணும். சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த 2 பேர் இருக்காங்க. அப்ப சந்திரன் நம்மளுக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அதனால தொழிலை கெடுக்க மாட்டேன். அடுத்த பகுதியில இதெல்லாம் கண்காணிச்சுக்கணும். இந்த 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அப்ப ஜென்ரலாவே ஓவராலா பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் பிறரை நம்பி செய்யக்கூடிய செயல்பாடுகள்லையும் அதே போல உடல் ஆரோக்கியத்திலையும் நம்ம ஒரு சிரத்தையா நம்ம உடம்பை மெயின்டைன் பண்றதுலையும் நம்ம கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.